ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன், ரைட் ஃபங்க்ஷன், லென்த் ஃபங்க்ஷன் இந்த மூணு ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு இன்பிட்வீனில் நம்ம வந்து கமா வந்து ஆட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் nth பொசிஷன். நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும், எந்த இன்பிட்வீனில் எந்த கேரக்டருக்கு முன்னாடி வேணாலும் நம்மளால் வந்து அந்த கவுண்ட்டை வச்சு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நான் இந்த E1 செல்லில் வந்து நான் என்ன அசைன் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு கமா வந்து ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏ காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமா எதுவுமே கிடையாது. நமக்கு டூ சிட்டி பிளேசஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அரியலூர், சென்னை, பாண்டிச்சேரி, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த பி காலமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9th பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் வந்து நமக்கு கமா வந்து ஆட் ஆயிருக்கும். பிகாஸ் நம்மளோட இன்புட் வேல்யூ வந்து 9. இப்போ நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த பி காலமில் வந்து அந்த 3 கேரக்டருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கமா ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி கமா வித் ஸ்பேஸோட நம்ம அங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக 5th பொசிஷனில் வந்து ஒரு கமா வந்து அப்ளை ஆகும், ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஒரு 10 கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 10th பொசிஷனில் வந்து கமா வித் ஸ்பேஸ் அங்கே வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கிற ஃபார்முலா வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட் நம்பர் அசைன் பண்ணுறது இந்த E1 செல்லில் தான், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு இது என்ன ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் கேரக்டர். இப்போ டெக்ஸ்ட்ன்றது நான் என்னோட A2 செல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது நான் ஹார்ட் கோடடாக கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ ஹார்ட் கோட் அப்படின்னாக்க நான் இப்போ இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் 5ன்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க எனக்கு இங்கே அந்த 5th பொசிஷனில் போயிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கமா ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணிக்க. இப்போ பாருங்கள், நான் இது எப்படி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இப்போ 5ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 5ன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே 5 கேரக்டர் வந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் இதில் F2 கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், கன்கார்டினேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த 5 கேரக்டரோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கமா ஸ்பேஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த 5 கேரக்டரோட. இப்போ பாருங்கள், அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கன்கார்டினேட்டுக்காக. ஓகேங்களா? டபுள் கோட்டில் கமா, இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு கமா ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். கமா ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன சிம்பிள்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கமா ஒரு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 5 கேரக்டரோட இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் கன்கார்டினேட் யூஸ் பண்ணுறேன். கன்கார்டினேட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ரிமைனிங் கேரக்டரை வந்து ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் கேரக்டருங்கிறது எனக்கு எந்த பொசிஷனில் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அந்த பர்டிகுலர் செல்லில். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு வந்து டோட்டல் லென்த் வந்து நான் இங்கே உள்ளே கொண்டு வரேன். டோட்டல் லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். எங்கன்னா இந்த A2 செல்லேருந்து டோட்டல் லென்த்தை நான் எடுத்துகிட்டு இப்போது இந்த லென்த்துலேருந்து நான் வந்து -5 கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனில் 5 கேரக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், -5 கொடுக்குறேன். இப்போ நம்ம ஹார்ட் கோடடாக கொடுத்துட்டு இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், என்டர் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கமா அப்ளை ஆகி வித் ஸ்பேஸோடு எனக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இந்த ரைட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து பாருங்கள், இந்த லென்த் ஃபங்க்ஷனை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு 16 கேரக்டர் இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த A2 செல்லில். ஓகேங்களா? இன்க்ளூடிங் ஸ்பேஸோட. இப்போ Ctrl+Z கொடுத்துக்கிறேன், எனக்கு அண்டு ஆகிடும். இப்போ இந்த என்டையர் ரைட் ஃபங்க்ஷனை அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுறேன்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற வேல்யூ இங்கே டிஸ்பிளே பண்ணும். அந்த 5 கேரக்டரை தவிர எனக்கு இங்கே ரிமைனிங் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நீங்கள் அந்த ஃபார்முலாவில் என்ன வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். இப்போ அன்டூ பண்ணுறதுக்கு Ctrl+Z கொடுக்குறேன், எனக்கு அன்டூ ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை E1 செல்லில் எனக்கு இன்புட் அசைன் பண்ண எனக்கு டைனமிக்காக அங்கே ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஹார்ட் கோடடாக கொடுத்துட்டோம். ஸோ நான் அந்த 5 இருக்கிற இடத்துல நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து E1 செல்லு நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். E1 செல்லை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு F4 கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் வந்து எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, அதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எண்டில் வந்து -5 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நான் டெலீட் பண்ணிக்கிட்டு இந்த E1 செல்லில் இருக்கிற அந்த இன்புட் வேல்யூவை நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த செல்லில் இருக்கிற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இங்கே 10th கேரக்டரில் வந்து கமா ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கும். இப்போ ட்ராகிங் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த E1 செல்லில் இருக்கிற வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு இங்கே அசைன் ஆகும். இப்போ 2 கொடுத்தோம் அப்படின்னா எவ்ரி செகண்ட் கேரக்டரில் வந்து எனக்கு கமா வித் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ 3 கொடுத்தோன்னா 3rd கேரக்டரில் ஆட் ஆகும். 5th கொடுத்தோன்னா 5th. ஸோ இந்த மாதிரி 12 கொடுத்தோன்னா 12th கேரக்டரு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் டைனமிக்காக வந்து நம்மளால் இந்த ஃபார்முலா வந்து அதுக்கு தான் nth பொசிஷன் சொல்லியிருக்கோம். நம்ம எந்த கேரக்டர் இங்கே நம்ம எத்தனாவது கேரக்டரில் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நம்பர் இங்கே அசைன் பண்ணாலே அங்கே போயிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கமா ஸ்பேஸ் வந்து அப்ளை ஆகிடும். இது கமா ஸ்பேஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் வந்து கேரக்டர் கூட நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் கூட அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.